ரீசெண்டா அப்லோட் பண்ண கங்குவா வீடியோக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கு மிக்க நன்றி. நீ பேசினதை கேட்கறப்ப எனக்கு கண் கலங்குது. வியூஸ்க்காக மத்தவங்க போல நீ பண்ணிருக்கலாம், பட் ஆனஸ்டா சொன்னதுக்கு எவ்வளவு லைக்ஸ் வந்தாலும் பத்தாது. இந்த படம் ஜெயிக்குதோ இல்லையோ உன் ரிவ்யூ பார்த்து நான் முடிவு பண்ணிட்டேன் நாளைக்கு மூவி போறதுன்னு. என் மனசுல என்ன இருந்துச்சோ அதை அப்படியே வீடியோவா பண்ணிட்டீங்கன்னு நிறைய காமனான கமெண்ட்ஸ். இது போதும், அந்த வீடியோ நான் பண்ணதுக்கான பர்பஸ் முடிஞ்சதா ஃபீல் பண்றேன். சொல்ல போனா அந்த வீடியோக்கு நான் டிஸ்லைக் பண்ண சொல்லியிருந்தேன். நினைச்சேன் டிஸ்லைக்ஸ் தான் நிறைய வரப்போகுது, ரெடி ஆயிக்கூடா அப்படின்னு. பட் ஆப்போசிட்டா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணீங்க. தேங்க்யூ. எப்படி கன்வே பண்றது தெரியல. தேங்க்ஸ். அவ்வளவுதான். இதுக்கு சூர்யா சார் அன்பான ஃபேன்ஸ்னு டேக் வச்சாரு. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நேத்து வீடியோக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அன்புனா என்ன, அன்பான ஃபேன்ஸ் எப்படின்னு அது ஃபீல் பண்ணாதான் புரியும். ஸோ அவ்வளோதான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இது படத்துல வர ஒரு லைனா மட்டும் பார்க்காதீங்க, முடிஞ்சா லைஃப்ல எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த படத்தோட ஒப்பீனியன் மேல மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே மிக்ஸ்டா கலந்து இந்த வீடியோல பேசிடுவோம். முடிஞ்சா நல்ல ஹிடன் டீடைல்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க நேரம் இந்த படம் பார்த்துருந்தா உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, விருப்பம் இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பர்சனலா எனக்கு பிடிச்ச டீடைல் அண்ட் டிரான்சிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த படத்துல ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்க்கும்போதே புரிஞ்சிருச்சு, அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்தே டீடைலா தெரியுது. பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ரெண்டுமே இன்டர்லிங்க்டா தான் படத்துல பார்க்க போறோம்னு. சோ அந்த டிரான்சிஷனுக்காக பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ரெண்டுத்தையும் லிங்க் பண்ண அவங்க எடுத்துக்கிட்ட பெஸ்ட் பிரில்லியன்டான டூல் மூன். படத்தோட ஸ்டார்டிங்ல கலைராணி மேம் கேரக்டர் சொல்லுவாங்கல்ல, ஏன் ஒரு ஆளுக்கு பிறக்கிற, ஏன் ஒரு ஆளோட இருக்கிற, ஏன் ஒரு ஆளுக்காக இறக்குறன்னு யாருக்கும் தெரியாதுன்னு மிஸ்டரியா சிரிப்பாங்க. அது கேட்டுட்டு இருந்த அந்த பையன் யாருக்குமே தெரியாதான்னு ஒரு கொஸ்டின் கேட்பான். அந்த வானத்து மேல தொலைவுல நின்னுக்கிட்டு மர்மங்களால சூழ்ந்து கிடக்கிற இந்த உலகத்தை வெச்ச கண்ணால பாக்குறாலே அந்த நிலா, அந்த ஒருத்திக்கு தான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியும்னு சொல்லுவாங்க. ரோல் கேப் வெடிச்சிட்டு இருக்கான். இன்னும் அந்த குட்டி பையன் நான் தான் லியோன்னு சொல்லிட்டு இருக்கான். பேக்ரவுண்ட்ல அந்த ரோல் கேப் நாய்ஸ் கேட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கலைராணி மேம் சொன்ன அந்த டைலாக் ஒரு புது பெர்ஸ்பெக்டிவா அன்லாக் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. பிகாஸ் நிலா அது நம்ம ஜெனரேஷன்ல ஒரு 150-500 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஒரு மெட்டபரிக்கலா அவங்களுக்கு உயிர் கொடுத்து பார்த்தா she knows everything. நான் குட்டி வயசுல நைட் டைம்ல நிறைய சைக்கிள் ஓட்டுவேன். ஸோ என்ன பார்த்துருக்கு, என் டேடியை ஃபாலோ பண்ணிருக்கு, தாத்தா ஒரு 100 ஜெனரேஷன் பிஃபோர். அந்த மாதிரி அவங்க ஸ்விட்ச் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த டிரான்சிஷன் சூப்பரா கனெக்ட் ஆச்சு. இன்னொரு பக்கம் அந்த டைலாக்ல சொன்ன யாருக்கு பிறக்கிறோம், யாரு கூட இருக்கிறோம், யாருக்காக இறக்குறோம், இந்த மூணுமே அந்த பையனுக்கு லிட்டரலா மேட்ச் ஆகுது. கலைராணி மேம் கேரக்டர் இதை சொல்றப்போ அந்த கேள்விக்கான பதில் தெரியாம வாயை பொளந்துட்டு கவனிச்சாலும் அவன் இறக்குற கடைசி தருணத்துல இந்த 3 கேள்விக்கும் அவனுக்கு பதில் கிடைக்குது. அதை ரியலைஸ் பண்ணிட்டு தான் சாக போறது ஒரு தலைவனுக்காக, அதனால நடக்கக்கூடிய நன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து ஒரு முடிவை தேடி போறான். படத்துல அந்த கிளைமேக்ஸ் அந்த சீன் பாக்குறப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. ரைட்டிங்ல ஜஸ்ட் அது ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டா படிப்போம்ல, அப்படி படிச்சிருக்கும் போது எவ்வளோ உணர்வு பூர்வமா இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. எக்ஸிகியூஷன் மட்டும் பக்காவா பண்ணியிருந்து இந்த கிளைமேக்ஸோட மீட் பண்ணியிருந்தா இந்த படம் ரீச் ஆன லெவலே வேற மாதிரி போயிருக்கும். ஸ்டோரிக்கு நிஜமாலே படத்தோட கடைசியில கேமியோ தேவைப்படுமான்னு கேட்டா அது கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கு. பட் என்னால ஓரளவுக்கு கொஞ்சம் லிங்க் பண்ண முடியுது. அந்த பையன் உயிரை விட்டது தன்னோட நாட்டு மக்கள் அந்த கிளானுக்காக உயிரோட இருந்து காக்கணும்னு. பிகாஸ் உதிரன் போனாலுமே ரத்தங்காசன் ஒரு கொடூரமான கேரக்டர் தன்னோட அரியணையை கிளைம் பண்ண எப்போன்னு காத்துட்டு இருக்கு. அதென்ன பேர் எப்படி வச்சாங்கன்னு தெரியல, கமல்ஹாசன் மாதிரி ரத்தங்காசன். ஆனா அவரோட சைல்ட்ஹுட் ரொம்ப ட்ராமாட்டிக்கா இருந்திருக்குமோன்னு தோணுது. அவர் நடக்கிறப்பவே பேக் டிராப்ல சின்ன வயசுல அந்த அரியணை இல்லைன்னா அவரோட பையனை சொல்லிக்க எவ்வளவு அசிங்கங்கள் அந்த டிராமாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாருன்னு காமிச்சது இப்ப அவரை எவ்வளவு பெரிய மிருகமா மாத்திருக்குன்னு கண் முன்ன காட்டுது. உதிரன் கேரக்டரை பேஸ் பண்ணா கூட ஜஸ்ட் ஒரு பகை, அந்த பைண்டிவில பெருமனத்தார் கூட ஒரு தீராத பகை இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் ரத்தங்காசன் வந்த உடனே எல்லாத்து மேலயும் டார்கெட் இருக்கும். உள்ள வரும்போதே கையை வெட்டுவாரு. வந்த 2 பெண்கள் மேல பார்வை ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியும். சோ ஒரு தீய எண்ணங்களாலேயே நிரம்பி வாழ்ந்து வளர்ந்து புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவன் எப்படி எல்லாரையும் போட்டு தள்ளுவான். அந்த கேரக்டர் ஸ்கெட்சை பேஸ் பண்ணி தான் ரத்தன்காசன் கேரக்டர் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். இப்படி ஒருத்தவன் ஐந்தீவுக்கு வந்தா பெருமனத்தாருக்கு மட்டும் இல்ல மீதி இருக்கிற 3 டீமுக்குமே ஆபத்து கண்டிப்பா எப்ப வேணா வரலாம். அந்த மக்களை காக்க கூட இந்த கங்குவா கேரக்டர் உயிரோட இருக்கணும். அதுக்கு அந்த பையனோட இழப்பு யாருக்காக இறக்குறோம் அது ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா இதோட முடிவு என்ன ஆச்சுன்னு தெரியல. கங்குவா கேரக்டருக்கு என்ன ஆச்சு, அவரு மக்களை காப்பாத்தினாரா, இந்த ரத்தங்காசன் அரியணையில திரும்ப உட்கார்ந்தானா, இல்லனா எல்லாரையும் போட்டு தள்ளிட்டானா, எதுக்கு இவங்க பல்லாயிரம் வருஷங்கள் கழிச்சு திரும்ப பிறந்து வரணும், ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் எண்டிங், கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியல, இல்லனா அவங்க பூமிக்கு பிறந்து வந்ததுக்கான நோக்கம் நிறைவேறாம போச்சு, இல்லனா அவங்க நினைச்சதை செஞ்சு முடிக்க முடியல, அந்த ஆதங்கம் எல்லாம் ஏற்படும் போதுதான் உலகம் அவங்களுக்கு திரும்ப பிறந்து வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கும்.
இருக்கும். எல்லாமே மித்தாலஜி வைஸ் சொல்றேன். செகண்ட் டைம் அந்த ரீஇன்கார்னேஷன் சொல்றேன். நான் படம் பார்க்கும்போது எனக்கு தோணின 2 தியரி சொல்றேன். ஒன்னு, தன்னோட மகனுக்காக கடைசி தருணத்துல உயிர் தியாகம் செஞ்ச அன்னைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றாம போனதுனால உலகம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இல்லனா இப்ப இந்த பூமிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரும். அந்த பையனே ஒரு ஆபத்து தான். அவனுக்கு என்னென்னமோ பவர் இருக்கிற மாதிரி லாஸ்டா காமிச்சாங்க. அவனை கேப்சர் பண்ண துடிக்கிறது இந்த ரத்தங்காசனோட மறுபிறவி. அப்ப அவனை எதிர்க்க ஒரு தரமான ஈக்குவலான ஃபோர்ஸ் வேணும்னா கங்குவா திரும்ப பிறக்கணும். அதுக்காக உலகம் இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் ஃபியூச்சர். ஆனா பாஸ்ட்ல என்னாச்சு? அந்த பையனை வச்சுதான் ஸ்டோரி எழுதியிருந்தாங்க. அவனோட தியாகத்துக்கு என்னதான் ஆச்சுன்னு லைட்டா வச்சு டீஸ் பண்ணிருக்கலாம். இன்கம்ப்ளீட்டா முடிச்சது எனக்கு பர்சனலா கொஞ்சம் ஏன் காமிக்கலன்னு ஃபீல் ஆச்சு. அதே நேரம் படத்தோட இன்ட்ரோல் பிளாக் சுத்தமா செட் ஆகல. எனக்கு ஏதோ அந்த இன்ட்ரோல் பிளாக் பயங்கர ரேண்டமா ஒரு சீன் போயிட்டு இருக்கா, இந்த சீன் இன்ட்ரோல் பிளாக்கா வச்சுக்கோன்னு அப்படி மூஞ்சில வந்து அடிச்ச மாதிரி இருந்தது. இந்த படத்தோட மெயின் கோர் அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க? எமோஷன் இல்லனா மன்னிப்பு. அது படம் பாருங்க, மன்னிப்பு எவ்வளவு பெரிய விஷயம் இந்த உலகத்துல உங்களுக்கு தெரியும்னு அந்த ரெண்டுத்தை தான் கோரா வச்சாங்க. அப்ப அந்த 2 எலமெண்டோட பீக் எமோஷன் இல்லனா அந்த பீக் சீன் அப்ப அது இன்ட்ரோல் பிளாக்கா ஃப்ரேம் பண்ணிருந்தா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிருக்குமோ எனக்கு பர்சனலா ஒரு தாட் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த சத்தியம் அந்த ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பாருல, அருவி சைட் போறப்போ பையன் பின்னாடி போய் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதோட பீக் எமோஷனா என் உயிர் உன் கையால தான் போகும், நீ அதை தாராளமா எடுத்துக்கலான்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பாரு. சரியான ரேட்டிங். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ஹிட் ஆகக்கூடிய ஒரு சீனை இன்ட்ரோல் பிளாக்கா பிளேஸ் பண்ணிருக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு கியூரியாசிட்டியும் தானா ஆர்கானிக்காவே. அப்படி அந்த பையன் என்னையா பண்ணிட்டான், துரோகம் பண்ணவனோட ஒரு பையனை எப்படி ஒரு தலைவன் எந்த எக்ஸ்ட்ரீமனா போய் மன்னிப்பான்னு ஏதோ ஒரு எமோஷனல் வேல்யூ சூப்பரா இன்னும் பெட்டரா கிரியேட் ஆகியிருக்கும். உலகத்துல யாருமே பிறக்கும் போது கெட்டவன் ஆகணும்ன்ற சரித்திரத்தோட வளர்றது இல்ல. ஏதோ ஒரு நிகழ்வு சின்ன வயசுல நடந்திருக்கும், அது தப்பா போனதால தான் இவ்வளவு பெரிய தப்பா பிறந்து வந்து நிப்பாங்க. ரத்தங்காசனுக்கும் அதேதான் நடந்திருக்கு. இவரோட பையன் இது மூலமா வந்த பையன் அப்படின்னு சொல்லி தான் இப்படி மாத்திருக்காங்க. கொடுவாவோட பையனுக்கும் அதுதான் நடக்க ஆரம்பிச்சுது. அந்த வெறுப்பு உணர்வு சின்ன வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதை மன்னிச்சதால தான் அவனே மனசளவுல மாறி உயிர் தியாகம் பண்ணா. அதை செஞ்சது தலைவன். அந்த மன்னிப்பு உணர்வு தான் தலைவனா இருந்த அவரை தலை சிறந்த தலைவனா காமிச்சது. இல்லனா அந்த சின்ன பையனும் இன்னும் ஒரு 20 வருஷத்துல ரத்தங்காசன் பார்ட் 2 வந்து நிப்பான். படத்துல மிஸ்காஸ்டிங் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. மிஸ்காஸ்டிங்னு சொல்றதை விட இவங்க இந்த கேரக்டர் பண்ணிருக்கணுமா இல்ல இன்னும் பெட்டரா உண்மையில இந்த கேரக்டர் வேணுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு 2-3 கேரக்டர் எனக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சு. மன்னிப்பு சாங் தியேட்டர்ல பாத்தீங்களா? விஷுவல்ஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதுல வந்த ஒரு லைனுமே ஸ்டோரி கூட அவ்வளவு மெர்ஜ் ஆகி இருந்தது. கதை கூட அவ்வளவு கனெக்ட் ஆச்சு. ஒரு லைன் கூட சுத்தமா டிவேட் ஆகல. சரி பக்காவான ஒர்க் அந்த சாங். ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸ்லயும் அவ்வளவு எமோஷன்ஸ் இருக்கு. அந்த எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஆக்டர் சூர்யா கன்வே பண்ண விதம் அவுட்ஸ்டாண்டிங். நிஜமா சொல்றேன், தரமான ஒர்க் அது. இந்த ஸ்டோரியை பேப்பர்ல படிக்கும் போதா இருக்கட்டும் இல்லனா சீன் பை சீனா தனித்தனியா பார்க்கும்போது, எக்ஸாம்பிளுக்கு மன்னிப்பு சாங், இப்ப இதை மட்டும் எனக்கு முன்னாடி சீன் என்ன நடந்தது தெரியாது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஃப்ரெஷ்ஷா அந்த பாட்டு காமிக்கிறேன் பாக்குறீங்களான்னு எனக்கு போட்டு காமிச்சாலுமே ஐயோ என்ன இது இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க, இவ்வளவு அழகா கனெக்ட் ஆகுது அப்படின்னு தோணும். பட் படத்துல பார்க்கும்போது முன்னாடி சீன் சரியா ஒர்க் அவுட் ஆச்சா பின்னாடி சீன் சரியா ஒர்க் அவுட் ஆச்சான்னு தெரியாம நடுவுல அவ்வளவு பெரிய குட் ஒர்க் மாட்டும் போது அங்கதான் ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிக்க கஷ்டப்படுறாங்க. பட் ஸ்டில் அந்த படத்துல குட் ஒர்க் இருக்கு. அதை பார்க்கும்போது அபரீத கான்பிடன்ஸ் வருது. அந்த கான்பிடன்ஸ்ல மக்கள் கிட்ட கன்வே பண்றாங்க. ஒரு சந்தோஷத்துல ஒர்க் அவுட் ஆகணும்னு நம்புறாங்க. அது ஒரு பேக்கேஜா ஆடியன்ஸ் கையில அப்படியே கம்ப்ளீட்டா போய் மாட்டும் போது ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்னா பேக் ஃபயர் ஆகுது. நீங்களே எடுத்துக்கோங்க. பாஸ்ட் போர்ஷன்ல கங்குவா கேரக்டரோட இன்ட்ரோ என்ன தீயா நெருப்பா டிசைன் பண்ணிருந்தாங்க. சூப்பரா இருந்தது, ரசிக்க முடியாம இருக்கவே முடியாது. பட் அதுக்கு முன்னாடி பிரசன்ட்ல நடந்த சீன்ஸ் என்ன மாதிரி கனெக்ட் ஆச்சு, ஆடியன்ஸை எவ்வளவு டயர்ட் ஆக்குச்சுன்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சின்ன கொஸ்டினுக்கும் சரியான கிளாரிட்டி கொடுக்காம முடிச்சிட்டாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல ரத்தங்காசனோட மறுபிறவிக்கு அவர் தான் கங்குவான்னு தெரியுது. அப்ப அவர் தான் கங்குவான்னு தெரியுதுன்னா இவருக்கு பூர்வ ஜென்மத்தோட எல்லா ஞாபகங்களும் இருக்கணும். ஆனா கங்குவா கேரக்டர் ஃபைட் பண்றப்பதான், அந்த ஏரோப்ளேன் சீன்ல ஃபைட் பண்றப்ப மட்டும்தான் அந்த கங்குவா கேரக்டருக்கான ஃபைட்டிங் ஸ்டைல் இருந்தது. பாடி லாங்குவேஜ் எல்லாம் லைட்டா அதே போல தான் இருக்கும். பட் அது முடிஞ்சதும் பிரான்சிஸாவே இருக்காரு. அப்ப கங்குவா தான் இப்ப பிரான்சிஸா மறுபிறவி எடுத்திருக்கான்னு இப்ப இருக்கிற பிரசன்ட் வில்லன் ரத்தங்காசனோட மறுபிறவிக்கு தெரியுதுன்னா ஏன் பிரான்சிஸ்க்கு கங்குவாக்கான ஞாபகங்கள் இல்ல? அதை எப்படி ட்ரிகர் பண்ணாங்க? பிறந்ததுமே எப்படி ரத்தங்காசன் ட்ரிகர் பண்ணி புரிஞ்சுக்கிட்டான்? ஏன் கங்குவாக்கு டைம் எடுக்குது? இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் கிளிஃப் ஹேங்கராவே முடிச்சிட்டாங்க. இங்க ரத்தங்காசன் கமாண்டரா இருக்காரு. கமாண்டர் ரயன்னு சொல்லுவாங்க. அங்க அவரு சிம்மாசனத்துல உட்கார்ந்தாருன்னு தெரியல. பட் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. எதை நோக்கி அவரோட வில்லத்தனம் போகுது
போகுது, எதுக்காக அந்த பையன் வேணும், அவனை வச்சு கமாண்டர் ரைனுக்கு என்ன பிளான்லாம் இருக்கு, எப்படி அந்த பையனுக்கு மிஸ்ட்ரியான பவர்ஸ் எல்லாம் வந்தது, எப்படி பிரான்சிஸ் கங்குவாக்கான அடையாளங்களை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு இப்ப வரைக்கும் மேல இருந்து வேடிக்கை பார்க்குற நிலவுக்கு மட்டும் தான் தெரியும். நமக்கு தெரியணும்னா பார்ட் 2 ஒன்று நடந்தா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட ஏதாச்சும் தியரி இருந்தாலும் இல்லைனா இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ் ஒப்பீனியன் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு படம் பார்த்த ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்தா செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வேற வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. சேஃபா இருங்க. பாய். திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை விட்டாருன்னு விட்டியடா ஒரு பீலா.